இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்க போகின்றார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இனி நம்ம ஜபத்தின் வாயிலாக நம்ம ஏசப்பா கிட்ட நிறைய விஷயங்களை கேட்குறோம்ல, நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்காதா, இல்லை இப்படி தான் போயிடுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது உன் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதில் உண்டு அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கின்றார். இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைக்கிறோங்க, உழைச்சி ஓடா தேஞ்சி போனவங்க எத்தனை பேர் வாழ்க்கையில உண்மையாக இருந்தவங்க, உண்மைக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இன்னும் வாழ்க்கையில் மேலே வந்திருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? நீ உண்மையாக இருக்கிறியா? உண்மையாக இருந்தால் இந்த உலகம் உன்னை மதிக்கவே மதிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்கிறவங்க கடந்து போயிட்டு அப்படியே காதோரமாக சொல்லிட்டு போயிடுவாங்களாம். நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு தூண்டுதலை உண்டாக்குறாங்க. சரி, நம்ம ஏன் உண்மையாக இருக்கணும், ஓகே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தப்பான விஷயத்தை நோக்கி ஓடும்போது ஆஹா நல்லா இருக்கே, இது நம்ம பண்ணாமல் போயிட்டுவேன்னு சொல்லி இன்றைக்கி தப்பான வழியில் போயிட்டு எத்தனை பேர் வாழ்க்கையில் பல பிரச்சனை சந்திச்சிருக்காங்களோ. நீங்களும் அதே மாதிரி இருக்க போகிறீங்களா? இல்லைல்ல. இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழகான இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்காரு. இந்த உலகம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் உலகம் அழகாக இருந்தால் மட்டும் பத்தாதுல்ல. ஆனால் மனிதர்களை நம்ம பார்க்கும்போது தோற்றம் மட்டும் அழகாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். என்னங்க பார்க்க நல்லா இருக்காங்க, ஆனால் இவங்கள எப்படி பண்ணாங்க கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் எப்படி இருந்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க, உன்னை பற்றி யோசி, நீ கரெக்டாக இருக்கியா எல்லா விஷயத்துலையும் சொல்லி பாரு. அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள பாரு, மற்றவங்கள கேள்வி கேளு. நீயே எதுலேயுமே சரியில்லை, எல்லாத்துலேயும் அறகுறையாக இருக்க, நீ அடுத்தவங்கள போய் குறை சொல்லி அடுத்தவங்கள போய் திருத்தணும்னு நினச்சா அது முற்றிலும் வீண் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னைக்குள்ளே நீ உன்னை நேசிக்கின்ற பொழுது இந்த உலகம் அழகாக தெரியுமா. நீ உன்னை நேசிக்காத போது வெளி தோற்றத்தில் எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக இருக்கேன், எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேஷத்தை போட்டுருந்தேன் அப்படின்னா எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் உண்மையாக உழைக்கிறது வாழ்க்கையில், ஆனால் உழைச்சாலும் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகிறீங்களா? கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் கடினமான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுத்து நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும், நீ ராஜா மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு தேசத்தில் கொண்டு போய் விட போகிறாருங்க. அங்கே நீங்கள் ராஜாவாக இருக்க போகிறீங்க. அதனால் கலங்கக்கூடாது, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை நிலைமை மாறணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றினா மட்டும்தான் மாறுமே தவிர அடுத்தவங்க வந்து உங்களை மாற்றணும்னு நினச்சா எதுவுமே மாறாதுங்க. ஏன்னா அடுத்தவங்க சொல்லிடலாம், உங்ககிட்ட இந்த விஷயம் இருக்குது பிரதர், இந்த விஷயத்தை விட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்கலாம், ஏன்னா இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அட போட நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் அப்படி பண்ணி சொல்லி கடந்து போனீங்க அப்படின்னா மாறுமா? மாறாது. ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு இந்த விஷயம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தருது, இது வேணாம், நான் மாற்றிக்கிட்டு நான் என்னென்னா அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊக்குவிக்கும் போது தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போதுங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகம் மறங்க, ஜெபியுங்கள், உழைப்பை கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருங்க. கடினமாக உழைக்கிறவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் எங்கேயோ போயிருக்காங்க, நேர்மையான வழியில் போங்க, இதுதான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ இல்லைனாலும் சரி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக மேலே போனாலும் வந்த நிலைமை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் தவறான பாதை நோக்கி தப்பான விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்க ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நோயெல்லாம் என்னை விட்டு போயிடாதா, அப்படியே இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்கல்ல, நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் செய்கின்றவற்றை யார் பார்க்காவிட்டாலும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் எங்களுடைய பிரார்த்தனையோ நோக்கத்தையோ கவனிக்காமல் போக மாட்டீரன்னு நம்புகிறேன் இயேசப்பா. நீர் நீதியுள்ள நீதிபதியாய் உமக்காய் உண்மையாய் உழைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனுஷரை பார்க்கிலும் அல்ல, உமக்கு மாத்திரமே பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகம் நின்று இருந்தாலும் உம்முடைய பலன் நிச்சயமாய் உண்டாகும் என்று நம்புகிற ஆண்டவரே. உம்முடைய வேலையை ஏற்றதாக இருக்கின்றது ஆண்டவரே. எங்களுக்கு நிச்சயமாய் நல்ல ஒரு பலன் அளிப்பீரை நம்புகிறேன் இயேசப்பா. நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் இந்த நிலைமை மாற
அனாதான், இல்லை இப்படியே தான் அந்த வலி வேதனை நாங்கள் சுமந்துக்கிட்டே போகிறோமான்னு சொல்லி கண்ணீரும் கவலைமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. என் கரங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்துங்க ராஜா. எங்கள் பிரயாசத்தின் பலனை நாங்கள் காண உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குற ஏசப்பா. நீரே எங்களுக்கு நல்ல பலனாக இருப்பீன்னு நம்புறாண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. சோர்ந்து போகும் வேலையில் கூட உம்முடைய அரவணைப்பு எங்களை அணைக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நீரே எங்களை வழிநடத்துவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள், அன்பான குடும்ப உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. புதிதாக கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளை நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, படிப்பில் ஃபோக்கஸை கொடுத்து, அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வீரை நம்புகிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அரவணைப்பும் நல்ல ஒரு ஆறுதலாக இருந்து, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளோட அன்போடு இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.